ஹாய், ஹலோ. நாங்க வந்து தைப்பூச விரதப்போ அறுப்படை கோயில் வந்து போயிருந்தோம். பஸ்ல போயிருந்தோம். ஸோ அது எப்படி போயிருந்தோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க கிளாம்பாக்கம் போயிட்டு, கிளாம்பாக்கத்துலேருந்து நைட் ஒரு 9:30 போல மதுரை பஸ் வந்து புடிச்சோம். நாங்க மார்னிங் வந்து 7:00 மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குனோம். ஸோ ஆப்போசிட்லயே வந்து ஆரியபவன் அப்படின்ற ஒரு லாட்ஜ்ல வந்து ரூம்ஸ் எடுத்து அங்கேயே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் வந்து திருப்பரங்குன்றம் வந்து போயிட்டோம். ஸோ முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகரை வந்து சூப்பராக பார்த்தோம். அண்ட் வந்து என்னென்னா கூட்டமே ஆக்சுவலி வந்து இல்லவே இல்லை, ரொம்ப காலியாக இருந்தது. ஸோ நல்லா நிம்மதியாக பார்த்துட்டு அண்ட் வந்து சாமி பாட்டு அதெல்லாமே பாடிட்டு அப்படியே வந்து நாங்கள் விளக்கெலாம் போட்டு இது பண்ணியிருந்தோம். இங்கே என்னென்னா வந்து நம்ம வத்திப்பெட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு அகல் விளக்கு மாதிரி பெரிய விளக்கு வந்து வச்சிடுறாங்க. ஸோ அந்த விளக்குல இருந்து வந்து நம்ம அங்கே வெளியில் வந்து நெய் விளக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ அதில் வந்து வச்சு ஏற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக சாமி பார்த்துட்டு அங்கே எப்படியும் வந்து நாங்கள் 1.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இருந்தோம். அண்ட் அங்கே வந்து அந்த அபிஷேக பால் அதெல்லாம் வந்து கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அந்த இளநீர் அந்த மாதிரிலாம் குடிச்சிருந்தோம். ஸோ நாங்கள் இப்போது திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் பழமுதிர்ச்சோலைக்கு வந்து நமக்கு ஆக்சுவலாக பஸ் இருக்குது. ஆக்சுவலி டேரெக்டாக பழமுதிர்ச்சோலைக்கு இல்லை, கீழே அழகர் கோவிலில் வந்து நம்ம இறங்கிட்டு அண்ட் கோவில்லையே வந்து பழமுதிர்ச்சோலைக்கு பஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஈச் டிக்கெட் ப்ரைஸ் வந்து ₹10. ஸோ அங்கே வந்து எப்படின்னா நம்ம க்யூவில் நின்று அந்த டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு அவங்க கரெக்டாக வந்து அந்த பழமுதிர்ச்சோலை கோவில்லையே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம அங்கே இறங்கிட்டு ஸோ பழமுதிர்ச்சோலை வந்து முருகர் வந்து ஔவையாருக்கு வந்து ஒரு கனி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மரம் தான் இது. ஸோ அங்கே வந்து பிள்ளையார் எல்லாரையுமே பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நடந்து போனோம் அப்படின்னா பழமுதிர்ச்சோலை கோவில் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ உள்ளே போயிட்டு பழமுதிர்ச்சோலை கோவில்லையும் வந்து கூட்டம் கிடையாது, ரொம்ப காலியாக தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து பக்கத்தில் எண்ணெய் அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து அங்கே விளக்கேற்றலை, அங்கே வச்சுருந்த விளக்குலேயே வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அங்கேயும் வந்து சூப்பராக கோவிலில் வந்து முருகர், வள்ளி, தேவயானை இவங்க எல்லாருமே வந்து பார்த்துருந்தோம். அண்ட் என்னென்னா நாங்கள் அன்றைக்கி வந்து லன்ச் வந்து எடுக்கவே இல்லை. ஏன்னா அப்படின்னா பழமுதிர்ச்சோலை வந்து மலை மேலே இருக்கனால ஈவினிங் 6க்கு மேலே வந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் திருப்பரங்குன்றம் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்படியே வந்து பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டோம். ஸோ போயிட்டு அங்கே ஆரியபவனில் வந்து அந்தளவுக்கு டிஃபன் மார்னிங் நல்லா இல்லாதனால நைட்டு டெம்பிள் சிட்டியில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ நைட்டு வந்து ஆரியபவனில் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஒரு 5:30 போல் திருச்செந்தூருக்காக மதுரையிலேருந்து பஸ் ஏறினோம். ஸோ ஒரு ஒரு 6-7 போல் ஆயிடுச்சு எங்களுக்கு நாங்கள் பஸ் ஏறுறதுக்கு. அண்ட் வந்து திருச்செந்தூர் போய் இறங்கிட்டோம். திருச்செந்தூரில் வந்து என்னென்னா நம்ம டேரெக்டாக வந்து கோவிலில் இறங்க முடியாது. ஸோ திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து கோவிலுக்கே வந்து டேரெக்டாக ஒரு பஸ் போகுது. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறிட்டு பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடுறதா அண்ணி வந்து வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடுறதுக்கு அங்கே போயிருந்தோம். அண்ட் அந்த மொட்டை போடுறது வந்து ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் வந்து அண்ணி வந்து முனமுடி வந்து கொடுக்கறத அவங்களும் வந்து வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து முனமுடிலாம் கொடுத்துட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து ரூம்ஸ் எதுவுமே எடுக்கலை. அண்டு வந்து டேரெக்டாக வந்து பீச்சில் போய் வந்து குளிக்க போயிட்டோம். ஸோ பீச்சில் வந்து ஃபுல்லாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாழி கிணறுலையும் வந்து போயிட்டு அந்த தண்ணிலாம் மேலே ஊற்றும்ல, ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற பிளேஸ் இருக்குது, அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். அண்ட் வந்து இங்கே இந்த விபூதி அந்த இதெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த வேல் மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து அதை வச்சுருந்தோம். அது வந்து ₹20 என்னதான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காலில் மணி அந்த மாதிரி அதெல்லாமே கூட வாங்கியிருந்தோம். அண்ட் டேரெக்டாக வந்து நாங்கள் கோவிலுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ திருச்செந்தூரில் வந்து ஜென்ரலாக மொபைல் ஃபோன்ஸ் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து கோவில்லையே வந்து ஒரு மொபைலுக்கு சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கி அங்கே வைக்க சொல்லுவாங்க. பட் என்னென்னா அன்னைக்கு வந்து சம்திங் சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு ரிப்பேரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃபோன்ஸ் வந்து எங்களை உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக வந்து உள்ளே வந்து கோவில் போயிட்டு பொறுமையாக சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தோம். என்னென்னா நானும் என் அண்ணியும் வந்து பேசிகிட்டு இருந்தோம். லைக் வந்து மயிலே வந்து நாங்கள் பார்க்கலன்ட்டு கரெக்டாக மயில் வந்து எங்களை கூப்பிடுது. நாங்கள் அழகாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் இது எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமி பாட்டெலாம் படிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் தென் திருப்பியும் திருச்செந்தூர்லேருந்து நாங்கள் பழனிக்கு போகிறதுக்கு டேரெக்டாக பழனி பஸ் வந்து நாங்கள் போன டைமில் கரெக்டாக வந்து கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட் 8:30 போல் தான் வரும்ட்டாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு
அங்கேருந்து பஸ் டிரைவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஒட்டஞ்சத்திரமில் போய் இறங்கிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரம் போய் இறங்கிட்டோம். ஸோ நாங்கள் இறங்கும்போது ஒரு நைட் வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி இருந்தது. அண்ட் 1:30 அங்கேருந்து வந்து டேரெக்டாக வந்து பழனிக்கு வந்து ஒரு ½ அன் ஹவரில் வந்து ரீச் ஆகிட்டு அங்கே போயிட்டு குளிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு பழனிக்கு வந்து போக ஆரம்பித்தோம். அண்ட் வந்து மார்னிங் வந்து 5 மேலே தான் வந்து மலை மேலே ஏற வந்து அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து ஃபோன்ஸ் வந்து மேலே அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலேயும் சூப்பராக பழனி மலை ஆண்டவனை பார்த்துட்டு செம்மையாக பார்த்தோம். அங்கேயும் கூட்டம் இல்லை, 2 டைம்ஸ் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்து பழனிலேயே அப்படியே அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சுவாமிமலை போகலான்ட்டு சுவாமிமலைக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். ஸோ நாங்கள் வந்து கும்பகோணம் போயிட்டு அங்கேருந்து சுவாமிமலை போகலாம் அப்படின்றது தான் வந்து எங்களோட பிளானு. ஸோ நாங்கள் என்ன பிளான் போட்டிருந்தோம் அப்படின்னா, கும்பகோணம் மெயின்னால கும்பகோணமில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் சுவாமிமலை போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் வந்து கும்பகோணம்லேருந்து சுவாமிமலை வந்து 7 கிலோமீட்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து போகும்போதே ஒரு 6 மேலே ஆகிடுச்சு. எப்படி கோவில் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம். ஏன்னா எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம்ஸ்லாம் பிடிச்சிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடும்னு நினச்சோம். பட் சுவாமிமலை கிட்ட போனோடனே முருகனோட அருளால் சீரியஸாகவே சொல்கிறோம், என்னென்னா கண்டக்டர் வந்து சுவாமிமலை அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் கடகடன்னு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு இறங்கிட்டு பக்கத்தில் வந்து ரூம் பார்க்கறதுக்கு ஸோ அங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊரில் இருந்தவங்க. ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி உள்ள சுவாமிமலை பக்கத்துலேயே போயிட்டோம். அங்கே போனால் ரூம்ஸ் வந்து எங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ அப்புறம் ஏதோ மண்டபம் இருக்குது, அங்கே ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்தது ரூம்ஸு, 1500 தான் இருந்தது. ஸோ அப்படியே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே சுவாமிமலை போயிட்டோம். சுவாமிமலை போயிட்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை, ரொம்ப காலியாக இருந்தது. எங்களுக்கு வந்து ரொம்ப லக்குன்ற விட முருகரோட அருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே போயிட்டு சாமியை சூப்பராக தரிசித்தோம். அதுக்கப்புறம் அங்கே விளக்கு வாங்கி விளக்குலாம் போட்டுட்டு கந்தசஷ்டி கவசம், அதுக்கப்புறம் வந்து சண்முக கவசம், முருகர் போற்றி இது எல்லாமே எழுதிட்டு சாமியை வந்து சூப்பராக கும்பிட்டோம். அண்ட் கும்பிட்டுட்டு கரெக்டாக வந்து 8:30 போல் 8:30-9 போல் க்ளோஸ் பண்ணுற டைமு. அப்படியே வந்துட்டு கீழே கிருஷ்ணா பவன் ஒரு ஹோட்டல் இருந்தது. சீரியஸ்லி சொல்கிறோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நார்மலான ஹோட்டல் தான். அண்ட் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு. டேஸ்ட்டு வந்து லிட்ரலி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஃபுட்டு. இது எந்தளவு டேஸ்ட்டுனா, நாங்கள் திருப்பியும் நைட் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அங்கே தான் வந்து டிஃபன் சாப்பிட்டோம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. அண்ட் என்னென்னா நாங்கள் இவ்வளோ போயிட்டு கூட எங்களுக்கு சுத்தமாக டயர்டே இல்லை, ரொம்ப நார்மலாக இருந்தது. இப்போல்லாம் வந்து பக்கத்தில் போனாலே ரொம்ப டயர்டாகிடும், பட் ஆனால் வந்து ரொம்ப நார்மலாக இருந்தது. ஸோ நைட் வந்து அப்படியே கும்பகோணம்லேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே வந்து அந்த ஊரில் இருக்க பஸ் இருக்கும்ல, ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே கும்பகோணம் மெயின் வந்து போயிட்டோம். அண்ட் வந்து நடுவில் வந்து யானை வந்துருது. ஸோ யானைக்கிட்ட போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே கும்பகோணம் பஸ் வந்து ஒரு 100 மீட்டர் போல் நடந்தால் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்காக பஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி அண்ட் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இடமே இல்லை. அந்த ஸ்கூல் பசங்களாம் வந்து நாங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தனால எங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே உட்காந்துட்டு அப்படியே வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்டு கும்பகோணம் பஸ்ஸில் ஏறிட்டு வந்து நாங்கள் ஆக்சுவலி கிளாம்பாக்கத்துக்கு தான் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் சும்மா சடனாக கண்டக்டரை வந்து திருத்தணிக்கு எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து நீங்கள் ஏன் வந்து கிளாம்பாக்கம் போகிறீங்க, அழகாக செங்கல்பட்டில் இறங்குங்கன்ட்டு அவர் அழகாக செங்கல்பட்டில் இறங்கி விட்டார். அப்புறம் என்னோடய ப்ரோ வந்து கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. கார் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து திருத்தணிக்கு வந்து கார்லேயே போகணும். அண்ட் போயிட்டு வழியில் போகும்போது சரவணபாலா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் தான் அதுவும். அங்கே வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஃபுட்டும் வந்து அங்கே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம திருத்தணி போயிட்டோம். அண்ட் திருத்தணியில் ஜென்ரலாக நாங்கள் போகும்போது எப்பயுமே கூட்டமாக இருக்கும். அங்கே உட்காரவே விட மாட்டாங்க. லைக் அந்த கோவில் வெளியிலலாம் வந்து உட்காரவே விட மாட்டாங்க, எழுந்து போக சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படின்னு தெரியல, அங்கே சுத்தமாக கூட்டமும் இல்லை. அண்ட் நாங்கள் வந்து எல்லா கோவில்லையுமே அழகாக உட்காந்து சாமி பாட்டு எல்லாமே படிச்சுட்டு முருகர் போற்றி எல்லாமே எழுதிட்டு சாமியை வந்து சூப்பராக கும்பிட்டு அன்றைக்கி நைட் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.